அன்புள்ளவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு வறுமையை கொடுத்தால், ஒருவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் குறைவாக கொடுத்தால் அதை நாம் ஒன்றும் நினைக்கவே கூடாது. அல்லாஹு தாலா ஒருவருக்கு பொருளாதாரத்தை நிறைவாக கொடுப்பான், ஒருவருக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை குறைத்தும் கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்திருக்கிறான் என்றால் நம்மெல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு வீட்டிற்கு வருவார்கள். வீட்டிற்கு வந்து ஏதாவது இருக்குதா என்று கேட்பார்கள். வீட்டில் எதுவும் இல்லை என்ற பதில் வரும். அப்படியானால் நான் இன்றைக்கு நோன்புடைய நியத்தை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் இருந்தது என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். அன்புள்ளவர்களே, எனவே ஒரு வீடு நல்ல முறையில் பொருட்களை சேமித்து வைப்பதிலும் நல்ல புசிப்பதிலும் தான் இனிய இல்லமாக மாறும் என்பது அர்த்தம் கிடையாது. அதான் நமக்கு இங்கே உள்ள பாடம். நாம் என்ன நினச்சிருக்கிறோம், இனிய இல்லம் என்று சொன்னால் நல்ல கை நிரம்ப காசு இருக்கணும், மனைவி கேட்குறதையெல்லாம் கணவர் வாங்கி கொடுக்கணும், கணவர் கேட்குறதெல்லாம் விருப்பமான முறையில் சமைத்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வீடு நல்ல வீடு. வீடு கஷ்டப்பட்டா, பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டா, அல்லது உணவுக்கு சரியான முறையில் வழி இல்லை என்றால் அந்த வீடு சரியான வீடு இல்லை என்ற எண்ணத்திற்கு நம்ம வரவே கூடாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு விளங்குது.